வணக்கம். நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் பார்த்துடலாம். அடுத்த வாரம் நிஃப்டி என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகும், எந்தெந்த லெவல்ஸ் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டோட லைவ் அப்டேட் வேணும்னா டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைவ் அப்டேட் கிடைக்கும். ஓகே, ஸோ நேற்றுக்கு நம்ம வீடியோல என்ன பார்த்துருந்தோம், இந்த 25,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இதை ஹோல்ட் பண்ணும் பட்சத்தில் இதுல இருந்து அப்படியே அப்டன் கொடுத்து மேலே 26,090 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஒருவேளை டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இந்த கேப், அதாவது 25,700 கீழே 25,650 கீழே நிப்டி வரும் பட்சத்துல டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வரைக்குமே போகலாம் அப்படிங்கிறது, 25 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அடுத்த நாளுக்குள்ள போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ நம்மள எதிர்பார்த்தோம் அப் சைடில் தான் இருந்துச்சு. டவுன் ட்ரெண்ட் இதை பிரேக் பண்ணா மட்டும்தான், இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணிக்கலாம் இருந்தால் மட்டும்தான் டவுன் சைடோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகி இந்த லெவல் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி இதை இந்த 25,800ங்கிறத நிப்டி ஹோல்ட் பண்ணல. ஹோல்ட் பண்ணாம மொத்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்டுக்கு, இந்த சேனல் சப்போர்ட்டுக்கு கீழேயே ஓப்பன் ஆயிருக்கு நிப்டி. ஓப்பன் ஆயிருந்தோன்னு என்ன ஆயிருக்கு, டைரக்டா ஃபால் தான். இல்ல அந்த ஃபாலை கண்டினியூ பண்ணிருக்கு. ஸோ லைவ்லேயே கூட நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, லைவ் மார்க்கெட்லயுமே கூட இதுதான் நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சா இருந்துச்சு. ஓகே, ஒரு இந்த ரேஞ்ச் அதாவது சொல்லியிருந்தோம் 25,650ங்கிறது இருக்குல்ல, இதை பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆன உடனே ஒரு பெரிய ஃபால் கொடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம், மறுபடியும் நிஃப்டி இருந்து கரெக்ட் ஆகி மேலே போறதுக்கு, இந்த கேப்பை மறுபடியும் ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25,650 இல்லைன்னா 700 வரைக்குமே போகலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஒருவேளை அதையும் தொடர்ந்து இதை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு, 25,520 530 ரேஞ்சு கிட்ட, இது கிட்ட வரைக்கும் வரலாம். இதுல இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு இதையும் பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழ் 25,500 ரேஞ்சு கிட்ட வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட டைரக்ஷனா இருந்துச்சு மார்னிங் 9:30க்கு. இந்த லெவலில் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் மறுபடியும் இதை பிரேக் பண்ணி இது வரைக்குமே நிஃப்டி இன்னைக்கு வந்துருச்சு. 25,530 வரைக்குமே வந்துட்டு மறுபடியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ராப்பரா அப்டென்ட் கொடுத்து மேலே மூவ் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மூவ் ஆன நிஃப்டி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல. 25,600 ரேஞ்சை பிரேக் பண்ணல. அதுல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இந்த லெவலே ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி க்ளோசிங் வந்து நம்ம ஃபைனலா கொடுத்துருந்தோம்ல, ஒரு டவுன் இது தொடர்ந்து ஃபாலோ ஆகும் பட்சத்தில் இங்க வரல வரைக்கும் வரலான்னு அந்த ரேஞ்சு கிட்ட போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. 25,500 25,475 ரேஞ்ச் வரைக்கும் வந்து நிஃப்டி இப்போதைக்கு இங்க தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, சார்ட்லயே பார்த்துக்கலாம். இது வரைக்குமே 25,570 வரைக்குமே வந்து இது வரைக்குமே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஆனாலும் ஒரு பெரிய கேப் பண்ணிங்க இருந்தாலும் கம்ப்ளீட்டா நிஃப்டி இன்னைக்கு ஒரு சைட் பேஸ்லயே தான் ஸ்டக் ஆகி டிராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருந்த சப்போர்ட் வரைக்கும் வந்து அதுலயே சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி அப்டன் முடிச்சு மேலே போக ட்ரை பண்ணிச்சு. மறுபடியும் அதே பிரேக் பண்ணி கீழே வந்து அதே சப்போர்ட்லயே ட்ரேட் ஆகி ரெண்டாவது லெவலில் ஹோல்ட் பண்ணி ஃபைனல் லெவல் வரைக்கும் நிஃப்டி வந்து ஹோல்ட் ஆயிருக்கு. ஓகே, நம்ம மேலே எதிர்பார்த்தோம். பட் மேலே பிரேக் அவுட் நடக்காம பெரிய கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தனால இங்க வரைக்கும் நிஃப்டி வந்திருக்கு. இப்போ இந்த ரேஞ்சை ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது என்ன ரேஞ்சு, நாளைக்கு மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீக்லி சார்ட் இருந்தே பார்த்துடலாம். ஓகே ஓகே, இப்போ நிஃப்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிறத பார்த்துருக்கோம்ல. ஒரு நிமிஷம் எடுத்துறேன். நிஃப்டி ஏற்கனவே இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்ல. இதுல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் டச் பண்ணி இது வரைக்கும் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. இது நியூஸ் பேஸ்ட் பிரேக் அவுட்டா இருந்தாலும் மறுபடியும் நம்ம என்ன பார்த்தோம், தொடர்ந்து அப்படின்னு கொடுத்து இது வரைக்குமே போனோமையும் அப் சைடு வந்து பொட்டன்ஷியல் வந்து இது வரைக்கும் 26,700 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த அப்டன் கண்டினியூ ஆகும் பட்சத்தில். ஆனா ஒரே நாள்ல நிஃப்டி இது வரைக்கும் டச் பண்ணிட்டு வந்த அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இதையே ரெசிஸ்டன்ஸா எடுத்துட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிற ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சில் 25,415 வச்சுக்கலாம். வீக்லி கேண்டில்ல இந்த ரேஞ்சு கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இது இன்னும் ஒரு சப்போர்ட்ல தான் இப்போ நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஓகே, ஏற்கனவே இன்னைக்கு பிரேக் பண்ணது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் 25,700ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதுல ஒரு ஸ்விங் ஹையோட, வீக்லி ஸ்விங் ஹையோட ரிஜெக்ஷன் ஜோன் இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருந்துச்சு. நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுல சப்போர்ட் எடுத்திருக்கும் கீழே வந்தா கூட மறுபடியும் அதே ரேஞ்சில் பல வாரங்கள் அதே ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்றில் சப்போர்ட் எடுத்திருக்கும், இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணி மேலே போக முடியாம
ரிஜெக்ட் பண்ணி அதுல இருந்து திரும்பி வந்துருக்கும். அந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ரேஞ்ச் தான் இன்னைக்கு நிப்டி உடைச்சிருக்கு. ஓகே, அதை உடைச்சாலும் கூட அடுத்து டைரக்டா ஒரே நாள்ல அந்த ரேஞ்சையும் உடைச்சு டைரக்டா அடுத்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 25,450ங்கிறதும் கூட ஒரு சப்போர்ட் ஜோன் தான். எப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனா இது இருந்துச்சு. பட் ஆனா இந்த ரேஞ்ச் வந்து இதுவும் ஓரளவுக்கு சப்போர்ட் தான். பாத்தீங்கன்னா 2 வாரம் அந்த ரேஞ்சில் 25,453ங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கு. மேல போயிட்டு இருந்த நிப்டி ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வரும்போது இந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஆல் டைம் ஹையை பார்த்து போச்சு. இதுல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு, அதே தான். ஓகே, இங்கேயும் இந்த ரிஜெக்ஷன் ஜோன் இந்த டாட்லாம் கரெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன்ல தான் நிப்டி இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. இப்படி இருக்கும்போது மண்டே எப்படி இருக்கலாம்னா, இந்த ரேஞ்ச் இப்போ ஆல்ரெடி உடச்சிடுச்சு இல்லை, இவன் அதிகமான ப்ராபபிலிட்டி என்னன்னா இதை ஃபில் பண்றதுக்கான இந்த ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். எப்படின்னா இதுல இருந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இது வரைக்கும் 25,100 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். இதுல இருந்து வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இதுல 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 குயிக்கா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அதே டைரக்ஷன்ல ஆல் டைம் ஹையை நோக்கி மூவ் ஆகும். 26,700 ரேஞ்சுக்கு மறுபடியும் நிஃப்டி மூவ் ஆகும். எப்படி நாளைக்கு மண்டேல இதுக்கு கீழே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண பட்சத்துல 25,450ங்கிற ரேஞ்சை மண்டே பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆகி இந்த சேனல் பேட்டர்ன்ல அப்படியே டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, இப்போ அப்படி இல்லாம இந்த சப்போர்ட் ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சுன்னா இது வரைக்கும் வராம இதுல இருந்தே இந்த லெவல ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா இதுல இருந்தே நிஃப்டி டைரக்டா அப் ட்ரெண்ட் கொடுத்து மேல போகலாம். ஆனா அந்த அப் ட்ரெண்ட் ரொம்ப தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 26,100 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எப்படின்னா நிஃப்டி இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணி இது வரைக்கும் வந்துடுச்சுன்னா அந்த அப் ட்ரெண்ட் அடுத்த கொடுக்கக்கூடிய அப் ட்ரெண்ட் ஆல் டைம் ஹையையும் பிரேக் பண்ணி 26,700 வரைக்கும் போகும். அப்படி இல்லாம இப்போ நாளைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு கூடிய ரேஞ்சிலேயே மண்டே சப்போர்ட் எடுத்து நிஃப்டி மேல போயிடுச்சுன்னா 26,100 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இருந்து ரிஜெக்ஷன் எடுத்து மறுபடியும் சப்போர்ட் நோக்கி வரும். ஓகே, இந்த 26,000ங்கிற இந்த சப்போர்ட் நோக்கி நிஃப்டி வரும். இதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் சப்போர்ட் எடுக்கும்னு பார்க்கலாம். சப்போர்ட் எடுத்தா கூட இது வரைக்கும் போயிட்டு திரும்பி வரலாம். ஓகே, ஸோ ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வேணும்னா ஓவராலா பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் வியூ தான். இந்த டைரக்ஷன்ல கீழ வரைக்கும் வந்துட்டு போற டைரக்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லாங் சைட் ட்ரெண்டா இருக்கும். ஒரு புது ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ இருக்கிற ரேஞ்சில இருந்து அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி போயிடுச்சுன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய டார்கெட்லாம் மீட் ஆயிரும். 26,000ங்கிற டார்கெட் 26,100 வரைக்கும் போயிடும். ஆனால் அதுல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து மறுபடியும் இங்க தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு நிஃப்டில நான் பார்க்குற ரெண்டு டைரக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில் இந்த சப்போர்ட் இதில் வரும்போது இதுல என்ன பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, இதுல ஒரு சப்போர்ட் இதுல வந்து எப்படியும் பெரும்பாலும் சப்போர்ட் ரிவர்ஸ் தான் ஆகணும். இதுல என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் நோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ மண்டே எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ராடேலையும் பார்த்துடலாம். சாரி, ஒன் டேலையும் டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துடலாம். ஓகே, வீக்லி சார்ட்ல பார்த்தோம்ல, ஒன் டேல அவர்லி சார்ட்ல இதையே பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே, ஸோ இப்போ ஒன் டே இதில் வச்சிருக்கோம். இதுதான் நான் சொன்னது. இந்த ரேஞ்சு இந்த பிரேக் பண்ணி கீழே வந்தா கூட இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஜோன். பார்த்தா இதுல டெய்லி சார்ட்ல ஒரு ஸ்விங் ஹையோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ஜோன்ல இங்கேயும் சப்போர்ட் இருக்கு, இங்கேயும் சப்போர்ட் இருக்கு. இதுல தொடர்ந்து ரிஜெக்ஷன் இருக்கு. எல்லா இதுவுமே கிட்டத்தட்ட அதுதான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல ரிஜெக்ஷன், இதுல சப்போர்ட், அதுக்கு அடுத்த கேண்டில் டச் பண்ணும்போது சப்போர்ட், அதுக்கு அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது ரிஜெக்ஷன் 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 தொடர்ந்து ரிஜெக்ஷன். ஓகே, ஸோ இதுவும் ஒரு நல்ல சாலிடான சப்போர்ட்டை தான் இப்போ ஆக்ட் ஆக போகுது. இது 25,450ங்கிற ரேஞ்ச். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம சொன்னதுதான் என்ன பண்ணணும், நிஃப்டி அப்படியே இதுல இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே 26,100 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து அப்படியே ஃபால் ஆகி மறுபடியும் இங்க வரணும். 25,300 வரைக்கும் வரணும். இதுதான் இப்போதைக்கு நிஃப்டியில் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி. இல்ல இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, இந்த ரேஞ்ச் பிரேக் ஆயிடுச்சுனாலும் குயிக்கா இது வரைக்கும் வந்துட்டு 25,100 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட், அது ஒரு நல்ல லாங்கான அப் ட்ரெண்ட், இதையும் பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹை வரைக்கும் போகலாம். ஓகே, ஆல் டைம் ஹை வரைக்கும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி புது ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணலாம். 26,700 ரேஞ்சுக்கு போகலாம். ஓகே, ஸோ
ஸோ இந்த ரெண்டுல எந்த பாசிபிலிட்டிஸ் ப்ராப்ளி நடக்கும். ரெண்டுமே ஷார்ட் டேர்ம்ல அப் ட்ரெண்ட் தான். இது வந்து ஷார்ட் டேர்ம்ல டவுன் ட்ரெண்டா இருந்தா கூட லாங்ல பெரிய அப் ட்ரெண்ட். இது ஷார்ட்ல அப் ட்ரெண்டா இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட வியூஸ் என்னங்கிறதையும் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.